الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض تخافون أن يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره ورزقكم من الطيبات لعلكم تشكرون صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم المجاهد من جاهد نفسه في طاعة الله والمهاجر من هجر ما نهى الله عنه رواه أحمد. وقال صلى الله عليه وسلم أيضا ما من عام إلا الذي بعده شر منه رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இஸ்லாமிய கணக்கின் அடிப்படையில் 12 மாதங்கள் இருப்பதாக குர்ஆன் எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறது. அதிலே 12வது மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், கடைசி மாதம். எனவே ஹிஜ்ரி 1447 கடைசி மாதம் 25வது பிறையில் நாங்கள் இருக்கிறோம்.
இன்னும் 5 நாட்களில் நாம் இஸ்லாமிய புது வருடத்தை அடைய இருக்கிறோம். ஹிஜ்ரி 1448வது வருடத்தை அடைய இருக்கிறோம். இது ஒரு குதுபாவின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியுமான ஒரு செய்தி அல்ல. இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டது. ஹிஜ்ரி ஆண்டு என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறோடு சம்பந்தப்பட்டது. இந்த மாதத்துடைய சிறப்புகள் ஏராளம். அல்லாஹ்வுடைய கிதாபில் ஏற்பாட்டில் அது உலகம் தோன்றிய, அல்லாஹ் உலகத்தை படைத்த யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து 12 மாதங்கள் இருப்பதாக குர்ஆன் சொல்லுது. அதிலிருந்து 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். அந்த மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். இஸ்லாத்துடைய மிக பெரும் கடமையான, மிக உன்னதமான அந்த முஜாஹதாவை கூட அல்லாஹு தஆலா செய்ய வேண்டாம் என்று தடுத்தான். ஃபலா தظلموا فيهن انفسكم, உங்களுக்கு உள்ளால் யாரும் அநியாயங்கள் செய்து கொள்ள வேண்டாம், அந்த மாதத்தை நீங்களும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பித்தான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் ஸலாத்துன் முத்தவாலியா, ஹதீஸில் இருக்கிறது 3 மாதங்கள் தொடராக வரக்கூடிய மாதம். ذுல்கஅதா, ذுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் வ ரஜப் முதர். அது ذுல்கஅதாவுடைய மாதம் எங்களை விட்டு போய்விட்டது. நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய ذுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் சங்கையான மாதம். யாரும் அநியாயங்கள் கூட செய்து கொள்ள வேண்டாம் என்று தடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற மாதம் முஹர்ரமுடைய மாதம். இடையில் வரக்கூடிய ஒரு மாதம் ரஜப் முதர். இந்த ஹதீஸ்ல ذுல்கஅதாவோடு அல்லாஹ் எதையும் சேர்க்கல்ல. ذுல்ஹிஜ்ஜா என்ற மாதத்தோடு எதையும் சேர்க்கவில்லை. முஹர்ரம் என்ற மாதத்தோடு எதையும் சேர்க்கவில்லை. ரஜபுடைய மாதத்தோடு முதர் என்ற சொல்லை சேர்த்திருக்கிறான். ரஜப் முதர். ஏனென்றால் அரபு கோத்திரங்களில் முதர் என்பது ஒரு அரபு கோத்திரம், ஒரு கபீலா. அவர்கள் ரஜபுடைய மாதத்தை சங்கைப்படுத்துவார்கள். அதனால் அந்த மாதத்தை சங்கைப்படுத்தினதனால் அந்த மாதத்தோடு முதல் கோத்திரத்துடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்வரக்கூடிய முஹர்ரமுடைய மாதம் மிகவும் கண்ணியமான மாதம். இஸ்லாத்துடைய பல நிகழ்வுகள் நடைபெற்ற ஒரு மாதம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்ற மாதங்கள் புழங்கப்பட்டன. ஆனால் இஸ்லாத்துடைய முதல் மாதமாக முஹர்ரம் என்பதை நபி அவர்கள் கணிக்கவில்லை. ஆரம்ப காலத்திலிருந்து அவர்கள் புழங்கினார்கள். முஹர்ரம் என்ற பெயர் இருந்தது, ரஜப் என்ற பெயர் புழங்கப்பட்டது, ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் என்ற பெயரெல்லாம் புழங்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து, சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணித்து, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து வந்தவுடன் இஸ்லாத்துடைய புது வருடம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு யோசனை, ஆலோசனை கூடப்படுகிறது. சஹாபாக்களை கூட்டி ஆலோசனை கேட்டார்கள். எங்களுக்குண்டு ஒரு மாதம் வேண்டும், ஒரு மாதத்துடைய தலையான ஒரு மாதம் இருக்க வேண்டும், நாங்களும் புது வருடத்தை கொண்டாட வேண்டும். இஸ்லாம் ஒரு வரலாறு பின்னணியை கொண்டது, எனவே எங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள் என்று சொல்ல, சஹாபாக்கள் நபியவர்களுடைய காலத்தில் நடந்த, நபியவர்களை மெய்யப்படுத்தி சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களை சொன்னார்கள். ஒரு சஹாபி சொன்னார், நபியவர்களுக்கு குர்ஆன் இறங்கப்பட்ட நாளை கொண்டு இஸ்லாத்துடைய முதல் நாளை நாங்கள் ஆரம்பிப்போம். இன்னும் சிலர் சொன்னார்கள், நபியவர்களுக்கு நுபுவத் கிடைத்தது எந்த முஸ்லிம்களாலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, எனவே அதனை அடிப்படையாக வைத்து இஸ்லாத்துடைய புது வருடத்தை ஆரம்பிப்போம். இன்னும் சிலர், நபியவர்கள் பிறந்தது யாராலையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு,
நபியவர்கள் இறந்த அந்த இறப்பு யாராலையும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது என்று பல ஆலோசனைகள் சொல்ல சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்துடைய புது வருடம் அமைக்கப்பட வேண்டும். அது எப்படி என்றால் காலா காலம் அது பேசப்பட வேண்டும். அது ஒரு வரலாற்று பின்னணியாக இருக்க வேண்டும். மக்கள் அதனை காலம் தொடரும் பேச வேண்டும். அப்படி பேசக்கூடிய நபியவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த எந்த முஸ்லிம்களாலேயும் மறைக்க முடியாத அல்லாஹ்வுடைய உதவியை இழுத்து தந்த ஒன்றுதான் ஹிஜ்ரத். மக்காவை விட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தது இது மிகப்பெரிய ஒரு வரலாறு, ஒரு ஹிஸ்டரி. இதனை நாங்கள் மையப்படுத்தி இஸ்லாத்துடைய புது வருடத்தை தொடங்குவோம் என்ற ஆலோசனை சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீராக இருந்து அந்த ஆலோசனையை முடிவு செய்தார்கள். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நாள் தான் முதலாவது நாள். இந்த இடத்தில் ஒரு விடயம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத்தை முடிவு செய்வது கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் மக்களுக்கு அதுதான் பிறையாக அமைய போகிறது. அதுதான் வாழ்க்கையின் அடிப்படையாக ஆரம்பிக்க போகிறது. அதுதான் இஸ்லாத்துடைய கலண்டராக ஆக போகுது. அந்த ஆலோசனை சபையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளவில்லை. அந்த ஆலோசனை சபையில் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை. இது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹிஜ்ரி கலண்டரை முடிவு செய்தது. எனவே இதிலிருந்து விளங்கக்கூடிய மிக ஆழமான ஒரு கருத்து இருக்கிறது. மார்க்கத்துடைய அநேகமான விவகாரங்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் பூர்த்தி செய்தான். ஆனால் அவ்வப்போது காலத்திற்கு தேவை ஏற்ப மாதிரி மார்க்கத்துடைய தெளிவுகள் கிடைக்கும் பொழுது அமீருல் முஃமினீன்களான அருமை சஹாபா பெருமக்களை கொண்டு சில மார்க்கத்துடைய அடிப்படைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்திருக்கிறான். அதுல ஒன்றுதான் ஹிஜ்ரி ஆண்டு. இதற்கு ஆதாரமாக குர்ஆனில் சஹாபாக்கள் ஒரு ஆயத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். சூரா தௌபாவிலே வருகிறது, அஃபமன் உஸ்ஸிஸ, அதாவது மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீ, நீங்கள் அமைத்த அந்த மஸ்ஜிதுகளில் முதல் நாள் என்று அல்லாஹு தஆலா அவ்வலி யௌமின் என்று அல்லாஹ் பேசியிருக்கிறார். இதுல முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் முதலாவது நாள் என்று எந்த நாளை சொன்னது? ஸஹீஹுல் புகாரியுடைய விரிவுரை கிதாபான ஃபத்ஹுல் பாரியிலே அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துகிறார்கள். அநேகமான தாரீகுடைய வரலாறுடைய உலமாக்கள் தபகாத் இப்னு சஅத் இது போன்று நிறைய தாரீகு தபரி போன்ற அதிகமான கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரத் செய்து அங்க முதல் நாள் என்று அல்லாஹ் அந்த நாளை தான் சொல்லியிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை வைத்து தான் அந்த கலண்டரை முடிவு செய்ய வேண்டும் என்பது குர்ஆனுக்கு நேர்பட்டது. குர்ஆனுடைய சில ஆயத்துக்கள் இருக்கின்றன. குர்ஆன்ல 23 இடங்கள் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேர்பட்ட இடங்கள். எனவே இது சஹாபாக்களின் மூலம் முடிவு செய்யப்பட்ட ஒரு கலண்டர். பெரியார்களே, சகோதரர்களே, மிக சுருக்கமான நேரம் என்பதனால் மிக முக்கியமான விடயங்களை சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறேன். தற்காலத்தில் நாங்கள் 2 கலண்டர்களை பாவிக்கிறோம். ஒன்று ஆங்கில கலண்டர், ஜனவரி பிப்ரவரி என்ற ஒரு கலண்டர். இரண்டாவது ஒரு கலண்டரை பாவிக்கிறோம், முஹர்ரம் சஃபர் என்று. அதுவும் 12 மாதங்கள், இதுவும் 12 மாதங்கள். அது ஆங்கில மாதம், சூரிய மாதம் என்று அழைக்கப்படும். இஸ்லாமிய மாதம் சந்திர கணக்கை அடிப்படையாக வைத்து நியமிக்கப்பட்ட மாதம். இந்த 2 கலண்டருக்கும் பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. எங்களுடைய மார்க்கத்துடைய எல்லா விவகாரங்களும் இஸ்லாமிய கலண்டரான சந்திர கலண்டரை அடிப்படையாக வைத்துத்தான் திருமணத்துடைய ஒரு நாளாக இருக்கலாம், கடையை ஓபன் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம், மார்க்க விவகாரம் சம்பந்தப்பட்ட எங்களுடைய ஒரு நாளை முடிவு செய்வதாக இருந்தால்
சூரிய கணக்கை வைத்து முடிவு செய்யக்கூடாது. ஜகாத்தை கணக்கு பார்க்கும் பொழுது ஜனவரி பிப்ரவரி என்ற கணக்கை கொண்டு ஜகாத் கணக்கு பார்க்க முடியாது. ஜகாத் எப்படி கணக்கு பார்க்க வேண்டும் என்றால் பிறையை அடிப்படையாக வைத்து பார்க்க வேண்டும். இந்த கலண்டருக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் வருடம் இயர் என்று குறிப்பிடுவதற்கு 4 வார்த்தைகளை அல்லாஹ் பாவித்திருக்கிறான். தமிழில் வருடம் என்றால் வருடம் தான், அதற்கு வேறொரு ஆண்டு வருடம் என்று பாவிப்பார்கள். குர்ஆனிலே ஒரு வருடத்தை குறிக்க 4 வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று சனா. குர்ஆன்ல சனா என்று எங்க வருகிறதோ அது வருடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. சனா என்றால் ஒரு வருடம். இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது ஆம். ஆம் என்றாலும் வருடத்தை குறிக்கும் வார்த்தை. மூன்றாவது ஒரு வார்த்தை இருக்கிறது ஹவுல். ஹவுல் என்றாலும் அரபியில் ஒரு வருடத்திற்கு சொல்வது. இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது ஹிஜஜ். ஆனால் இது 4 கணக்கை கொண்டது. குர்ஆனில் 30 ஜுஸுகளில் எல்லா ஹதீஸ்களிலும் சனா என்று எங்க வருகிறதோ அது சூரிய கணக்கை வைத்து சொல்லப்பட்ட ஆங்கில வருடத்தை குறிக்கும். எத்தனை நாள்? 365 நாள். சனா என்றால் ஆங்கில வருடத்தை குறிக்கக்கூடிய 365 நாட்கள் ஒரு வருடம். குர்ஆன்ல எங்கெல்லாம் ஆம் என்று வருகிறதோ ஆம் என்று வருகிறதோ அது இஸ்லாமிய கணக்கான சந்திர கணக்கை வைத்து சொல்லக்கூடிய வார்த்தை. அதனுடைய நாள் 354. 11 நாள் வித்தியாசம். இஸ்லாமிய கலண்டருக்கும் ஆங்கில கலண்டருக்கும் 11 நாள் வித்தியாசம். ஒரு ஆளுக்கு 33 வயது என்றால் அரபு கணக்குப்படி அவருக்கு 34 வயது. 66 வயது என்றால் அவருக்கு இன்னும் 2 வருடம் கூட அவருக்கு 68 வயது. அல்லாஹ் குர்ஆன்ல கஹ்ஃப் வாசிகள் 300 வருடம் தூங்கினார்கள் என்று சொல்லிவிட்டு வலபிது ஃபீ கஃபிஹிம் 300 சினீன் வஸ்தாது 9 அந்த 300ஓடு இன்னும் 9ஐ சேர்த்து என்று சொல்றாங்க. 300 என்பது ஆங்கில கணக்கு. அதனை அரபு கணக்கு பார்க்கும் பொழுது 309 வருடம் வித்தியாசம் இருக்கிறது. ஹவுல் என்பது குர்ஆன்ல ஒரு இடத்துல மட்டும்தான் பாவிக்கப்பட்டது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு 2 வருஷம் பால் கொடுப்பார்கள், பால் கொடுக்கணும் என்று குர்ஆன் சொல்லுது. வல்வாலிதாத்து யுர்லிஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு 2 வருடங்கள் பால் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த 2 வருடம் என்பதை குறிக்க அல்லாஹ் சனா என்ற வார்த்தையை பாவிக்கவும் இல்லை, ஆம் என்ற வார்த்தையை பாவிக்கவும் இல்லை. அல்லாஹ் ஹவுல் என்ற வார்த்தையை பாவிக்கிறார். இப்ப 2 வருஷத்தை எப்படி கணக்கு பார்க்கிற? ஜனவரி பிப்ரவரி என்ற கணக்கில் 2 வருஷமா அல்லது 354 இஸ்லாமிய கணக்கின்ற அடிப்படையில் ஆமில் 2 வருஷமா என்றால் 2ம் இல்லை. ஹவுல் என்றால் ஒரு ஹவுல் என்றால் 10.5 மாதம், 2 ஹவுல் என்றால் 21 மாதம் பால் கொடுக்க வேண்டும். குர்ஆன் அந்த ஹவுலுக்கு வேற மாதத்துடைய எண்ணிக்கையை சொல்லுது. 4வது ஒரு வார்த்தை பேசப்படுகிறது ஹிஜ்ஜ். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியனுக்கு போய் சேருகிறார்கள். அங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். அவர்களுடைய 2 மகள்மார்களை ஒருவரை திருமணம் செய்து கொடுக்க அவர்கள் நாடுகிறார்கள். அதற்கு கூலியாக, அதற்கு மகராக 8 வருஷம் என்னிடத்திலே ஆடுகள் மேய்க்க வேண்டும் என்று சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் மூசாவிடம் வேண்டிக் கொள்ள, அப்ப ஹஜ்ரத் மூசா நபி அல்ல, அவர் ஒரு வாலிபர். என்ன சொன்னார்கள்? அலா அன் தஜுரனி 8 ஹிஜ்ஜத். 8 வருடங்கள் என்னிடத்திலே நீங்கள் ஆடு மேய்க்க வேண்டும். இந்த 8 வருடம் என்பதற்கு அல்லாஹ் ஹவுல் என்ற வார்த்தையை பாவிக்கவும் இல்லை, ஆம் என்ற சனா என்ற வார்த்தையை பாவிக்கவும் இல்லை, ஹிஜ்ஜத் என்ற வார்த்தையை பாவித்தான். ஹிஜ்ஜத் என்றால் ஒரு ஹஜ்ஜிலிருந்து அடுத்த ஹஜ்ஜி வரைக்கும் உள்ள ஒரு வருஷம். இப்படி குர்ஆனில் வருடத்தை குறிக்க 4 வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஜகாத்துடைய ஏனைய எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால் அது இஸ்லாத்துடைய அடிப்படையான
இந்த முஹர்ரம் சஃபரை வைத்துத்தான் நாங்கள் அதனை கணிப்பிட வேண்டும் என்ற விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு மிக உறுத்து சொல்லுது. இரண்டாவது, முஹர்ரமுடைய மாதத்தின் மிக முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. நபியுடைய ஒரு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. நபியுடைய ஒரு மனைவியும் வஃபாத்தாக இருக்கிறார். முஹர்ரமுடைய 6வது பிறை 6வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பு வணங்கியான ஒருவருடைய மகளை திருமணம் செய்கிறார்கள். சஃபியா பின்த் ஹுய் இப்னு அக்தப். அந்த பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தது முஹர்ரத்தில. ஹிஜ்ரி அதாவது 7வது வருஷம் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு யுத்தம். இன்றைக்கும் வரலாற்றில் அழிக்க முடியாத யூதர்களை அடியோடு அழிப்பதற்கு திட்டம் போட்டு நடந்த மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஹைபருடைய வெற்றி. அது நடந்தது முஹர்ரமுடைய மாதத்தின் 7வது நாள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாப்பா அபூ குஹாஃபா மரணித்தது இதே முஹர்ரத்துடைய 14வது நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒரு மனைவி மாரியத்துல் கிப்தியா, அவ மிஸ்ரை சேர்ந்த ஒரு பெண். கிப்தி அடிமையாக ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்த ஒரு பெண். நபி அவர்கள் உரிமையிட்டு திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு பிறந்த மகன்தான் நபியுடைய மகன் இப்ராஹிம். அந்த பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். அந்த பெண் மரணித்ததும் இதே முஹர்ரமுடைய மாதத்தில். வரலாற்றில் பரவலாக பேசப்படுகின்ற கர்பலாவுடைய யுத்தம், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது இதே முஹர்ரமுடைய 62இல். அது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக அல்ல, அது வரலாற்றில் வேறொரு அமைப்பில் பின்பற்றப்பட்டாலும் அது இஸ்லாத்தை உருக்கக்கூடிய, மனதை உருக்கக்கூடிய மிக அடிப்படையான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாறு தான் அந்த யுத்தம். பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியான பல சிறப்புகள் பொருந்திய மாதம்தான் இந்த முஹர்ரமுடைய மாதம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஒவ்வொரு வருடங்களும் மாதங்களும் நாட்களும் செல்ல எங்களுடைய உள்ளத்தில் ஏதோ நாகரீகத்தை நோக்கி நகர்வது போன்று, முன்னேற்றங்களை நோக்கி நகர்வது போன்று, சந்தோஷங்களை நோக்கி நாங்கள் பயணிப்பது போன்று விளங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கையான ஹதீஸை சொன்னார்கள், மா மின் ஆமின் இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின். ஒரு வருடம் முடிய அடுத்த வருடம் சென்ற வருடத்தை விட ஆபத்தான வருடமாக இருக்கும் என்றார்கள். தீங்கான வருடங்களாக இருக்கும் என்றார்கள். வரலாற்றிலேயும் பாருங்கள், ஒவ்வொரு வருடங்களை விட அடுத்த வருடம் வரும் பொழுது முஸ்லிம்கள் சந்தித்த சோகமான வரலாறும் அனர்த்தங்களும் எங்களுக்கு முன்னால் நிற்கிறது. இந்த ஹதீஸை எப்படி விளங்கணும் என்றால், ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் அதைவிட ஷர்ரான பயங்கரமான வருடம் என்று சொன்னது வருடத்தை குறித்தல்ல. காலம் போக போக மக்களுடைய ஈமானில், இபாதத்தில் குறைபாடு ஏற்பட்டு அதன் மூலமாக ஷர்றுகள் ஏற்படும். அதனாலதான் அடுத்த வருடம் அதைவிட சங்கடமான வருடமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த முஹர்ரமுடைய மாதத்தின் மிக பிரதானமான ஒரு விஷயம்தான் தாசுஆ ஆஷூரா. அரபுல தாசி அண்டா 9, அஷரண்டா 10. அதிலிருந்து வந்ததுதான் தாசுஆ 9வது நாள், ஆஷூரா 10வது நாள். 2 நோன்புகள். இந்த 2 நோன்புகள் மிக முக்கியமான நோன்புகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறார்கள். யூதர்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். கேட்டார்கள், நீங்க ஏன் நோன்பு பிடிக்கிறீர்கள்? இந்த முஹர்ரம் மாதம் என்ன மாதம் தெரியுமா? எங்களுடைய நபி ஹஜ்ரத் மூசாவை அல்லாஹ் பாதுகாத்த நாள், அதனால நாங்கள் நோன்பு பிடித்திருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், வனஹ்னு அஹக்கு பிமூசா மின்கும். உங்களை விட ஹஜ்ரத் மூசாவுக்கு நாங்கள் உரித்தானவர்கள். எங்களுடைய இஹ்வா, எங்களுடைய சகோதரர்கள், நாங்கள் நபிமார்கள். உங்களை விட நாங்கள் ஹஜ்ரத் மூசாவுக்கு மிகவும் தகுதியானவர்கள். சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, நீங்க 2 நோன்பு பிடிங்க என்று. இதிலேயும் நிறைய மார்க்கத்துடைய அடிப்படைகள் இருக்கிறது. ஒரு நோன்பு ரசூலுல்லாஹ் பிடித்திருந்தால், அல்லது ஒரு நோன்பை நபி அவர்கள் வலியுறுத்தியிருந்தால், யூதர்களுக்கு எண்ணிக்கையில் ஒப்பானவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். யூதர்களுக்கு எண்ணிக்கையில் கூட
பேச்சில் கூட எந்த ஒரு நடத்தையிலும் கூட ஒப்பாக கூடாது என்பதை யோசித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பு பிடிக்கிறார்கள், நீங்கள் 2 நோன்பு பிடியுங்கள் என்றார்கள். அதனால 2 நோன்பும் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அமலும் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய புதிய ஒரு வருடத்திற்கு நாங்கள் போக போகிறோம். எங்களுடைய வாழ்நாளில் ஒரு வருடம் கழிகிறது. அது ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியதல்ல. எங்களுடைய உணர்வுகளை, விவாதத்துகளை அதிகரிக்கக்கூடிய உணர்வை ஏற்படுத்தும் ஒரு தருணம் தான் இந்த தருணம். எனவே இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய முஹர்ரமுடைய இஸ்லாத்துடைய முதல் மாதமான அந்த மாத தொட்டு எங்களுடைய வாழ்க்கையில் பரக்காத்துகள், கைராத்துகள் அனைத்தும் நிகழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அந்த மாதத்தை நாங்கள் சந்திப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தையும் அடைந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா வெகுமதிகளையும் எங்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் பயங்கரமான கொடிய கேவலமான நோய்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் பரம்பரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் உறுப்புகள் செயலிழக்கப்பட்டு துண்டிக்கப்படுவதை உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ் அப்படியான பயங்கரமான நோய்கள் இருந்து எங்கள் எல்லோரையும் பாதுகாத்தருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கக்கூடிய நாளை சங்கையான கண்ணியமான ஒரு நாளாக ஆக்கி எங்களை மிக இரக்கத்தோடு இந்த உலகத்தை விட்டும் யா அல்லாஹ் நீ பிரிய செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஒதுங்கும் தலமாக ஆக்கி தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.